மாவட்ட தலைவர்கள் கதிர்வேல், ஸ்டாலின் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள்லாம் இருக்கிறார்கள். தமிழக அரசு இனி ஒரே ஒரு நிதிநிலை அறிக்கையை தான் சமர்ப்பிக்க வேண்டும். மரபுப்படி 2026 அவர்களுக்கு மரபு சார்ந்த ஒரு நிதிநிலை அறிக்கையை அளிப்பதற்கான வாய்ப்பில்லை. அவர்கள் வேண்டுமானால் சம்பளத்திற்கான ஒரு நிதிநிலை அறிக்கையை மட்டும் அளிக்க முடியும். ஆகவே அடுத்த ஆண்டு தேர்தல் ஆண்டு என்பதனால் இந்த ஆண்டு மட்டும்தான் அவர்கள் இந்த மார்ச் மாதத்தில் ஒரு நிதிநிலை அறிக்கையை அளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கடந்த கால் நூற்றாண்டுக்கு காலத்துக்கு மேலாக நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் தாழ்த்தப்பட்ட தலித் மக்களுக்காக ஒரு தனி நிதிநிலை அறிக்கை அளிக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக நிதிநிலை அறிக்கை வரலாற்றை பொறுத்தவரையில் கடந்த காலங்களிலே தமிழகத்தில் 2 நிதிநிலை அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டது சட்டமன்றத்தில். ஒன்று பொது நிதிநிலை அறிக்கை, அடுத்து ஒன்று மின்சாரத்துறைக்கான அறிக்கை. பாராளுமன்றத்திலும் அப்படி பல்வேறு நிதிநிலை அறிக்கைகள் அளிக்கப்படுகிறது. அதில் மின்சாரத்துக்கான நிதிநிலை அறிக்கையை கடந்த காலங்களிலே திமுக வந்த பிறகு தவிர்த்து விட்டார்கள். ஒரே நிதிநிலை அறிக்கை அளிக்கப்பட்டு வந்தது. திமுக வந்த பிறகு விவசாயத்துக்காக ஒரு தனி நிதிநிலை அறிக்கையை கடந்த 2-3 ஆண்டு காலமாக திமுக அரசு சட்டமன்றத்தில் அளிக்கிறது. எப்படி விவசாயத்துறைக்கு ஒரு தனி நிதிநிலை அறிக்கையை இந்த மாநில அரசு அளிக்கிறதோ அதே போல் ஆதி திராவிடர் நலனுக்கும் ஒரு தனி நிதிநிலை அறிக்கையை அளிக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். எனவே வர இருக்கிற மார்ச் நிதிநிலை சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆதி திராவிட மக்களுக்கான ஒரு நிதிநிலை அறிக்கையை இந்த அரசாங்கம் அளிக்க வேண்டும் என இந்திய குடியரசுக் கட்சி வலியுறுத்துகிறது. தேர்தல் காலத்தில் ஒரு வாக்குறுதியை தந்தாங்க. தமிழகத்தில் தலித் மக்களுக்கு எவ்வளவு வேலைவாய்ப்பு பின்னடைவுகள் இருக்கிறது, அதை எவ்வளவு விரைந்து நாங்கள் நிறைவேற்றுவோம் என்றெல்லாம் காலக்கெடு தெரிவித்து சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக தேர்தல் அறிக்கையிலே தன்னுடைய வாக்குறுதியை தந்தது. இப்போது 3 ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. இந்த நடப்பு 5 ஆண்டில் இறுதி ஆண்டில் இப்போ திமுக இருக்கிறது, திமுக அரசு இருக்கிறது, இருக்கிறது. இதுவரையில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அரசு பணிகளில் எவ்வளவு இடங்கள் பின்னடைவு இடங்கள் இருக்கிறது, எவ்வளவு நிரப்பப்பட்டிருக்கிறது, இந்த இரண்டையும் ஒரு தெளிவான நிதிநிலை அறிக்கையின் மூலம் திமுக அரசு தெரிவிக்கவில்லை. திமுக காலந்தாழ்த்தி கொண்டே இருக்கிறது. அதற்கு மாறாக நேற்றைய முன்தினம் முதலமைச்சர் அவர்கள் ஈரோட்டில் ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தல் வரப்போகிறது என்பதனால் ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்களிலே தலித் மக்களை கூறு போட்டிருக்கிற அருந்ததியருக்கு உள்ளிடஒதுக்கீடு என கூறு போட்டிருக்கிறத இந்த திமுக அரசு இப்போ ஈரோட்டில் அருந்ததியர் மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்கிற நோக்கில் அவர்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற கல்லூரி புள்ளி விவரங்களை மட்டும் தெரிவித்திருக்கிறார். அதுவும் பணியிடங்களில் எவ்வளவு நிரப்பப்பட்டிருக்கிறது என்பதை அவர் தெரிவிக்கவில்லை. கல்லூரிகளில், மருத்துவக் கல்லூரியில், பொறியியற் கல்லூரியில், கலைக்கல்லூரியில் எவ்வளோ இடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது, இதை மட்டுமே அவர் தகவலாக தெரிவித்திருக்கிறார். ஆக தலித் மக்களுடைய வளர்ச்சியிலோ, தலித் மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுவதிலோ, தலித் மக்களுடைய நலன்களை பாதுகாப்பதிலோ இந்த அரசுக்கு அக்கறையும் இல்லை. தேர்தல் அக்கறையை தவிர வேறு எந்த அக்கறையும் இல்லை என்பதை மிக தெளிவாக இந்த அரசின் நடவடிக்கைகள் சுட்டிக்காட்டுகிறது. வேங்கவேல் சம்பவத்தில் இன்றைக்கு 2 ஆண்டுகள் கடந்து 6 மாதங்கள் கடந்து 3 ஆண்டுகளே முடிய போகிறது என்கிற நிலையில்
ஒரு கிராமத்துக்குள் நடந்த ஒரு குற்றவாளிகளை கண்டறிய முடியவில்லை. ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நாங்கள் 40 மணி நேரத்தில் கைது செய்துவிட்டோம் என்று தம்பட்டம் அடிக்கிறார்கள். ஒரு கிராமத்துக்குள் நடந்த ஒரு குற்றத்திலே யார் குற்றவாளிகள் என்பதை 3 ஆண்டு நெருங்குகிற இந்த கட்டத்திலும் இதுவரையில் 150 பேருக்கு மேலே பரிசோதனை, மல பரிசோதனை, சிறுநீர் பரிசோதனை, இரத்த பரிசோதனை இத்தனையும் செய்து விசாரித்து, குழந்தைகளை கூட விடாமல் விசாரித்து, இவ்வளவுக்கு பிறகும் யார் குற்றவாளி என்பது இதுவரையிலும் தெரியவில்லை. நேற்றைய முன்தினம் கூட தாம்பரத்தில் 2 தலித்துகள் வெட்டி கொல்லப்படுகிறார்கள். அது என்ன காரணம் என்பது வேறு. அது வேணால் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் 2 தலித்துகள், ஒருத்தர் பேர் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுடைய பேர் ரெட்டமலை சீனிவாசன், இன்னொருத்தர் பேர் நம்முடைய முதலமைச்சருடைய பேர் ஸ்டாலின். அந்த பெயரை தாங்கிய 2 தலித் இளைஞர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஆக தலித் சமூக அமைப்புகளுக்கு பாதுகாப்பில்லை, தலித் முன்னோடிகளுக்கு பாதுகாப்பில்லை, தலித் மக்களுக்கு பாதுகாப்பில்லை. ஆனால் இதையெல்லாம் செய்ததாக சொல்லுகிறார்கள். நாங்கள் இன்னொரு கோரிக்கையை கடந்த பல ஆண்டுகளாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். தலித் மக்களுடைய மக்கள் தொகை உயர்வுக்கேற்ப தமிழ்நாட்டில் இப்போது இருக்கிற மக்கள் தொகை உயர்வுக்கேற்ப ஏற்கனவே மாநில அரசால் வழங்கப்பட்டு வருகிற 18% ஆதி திராவிடர், 1% மலைவாழ் மக்கள் ஆக ஒட்டுமொத்தம் 19. இப்போது இந்த 18%ஐ 22% உயர்த்த வேண்டும். 4% மக்கள் ஆதிராவிட மக்கள் தொகை கூடியிருக்கிறது. எனவே 4% உயர்த்த வேண்டும். இந்த பக்கத்தில் இருக்கிற கர்நாடக அரசு உயர்த்தியிருக்கிறது. இதே போல் வேறு பீகார் மாநிலத்தில் உயர்த்தியிருக்கிறார்கள். இன்னும் வேறு சில மாநிலங்களில் மாநில அரசுகள் தாமாகவே முன்வந்து இவைகளை உயர்த்தியிருக்கிறார்கள். இங்கே திராவிடம் பேசுகிற திராவிட மாடல் அரசு, பெரியார் கொள்கைகளை பேசுகிற பெரியார் வழிவந்தாக சொல்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏன் உயர்த்த மாட்டுறாங்க? எது உங்களுக்கு தடை? இது சட்ட மரபு, அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வழிகாட்டுதல் நெறி. 18 22 ஆகுங்க. நீங்கள் தானே சொல்கிறீங்க. உங்களுடைய கணக்குப்படியே 2001 ஆண்டில் 21%, 2001 21%னா இப்போ 2024, இந்த 23 ஆண்டுகளில் எவ்வளோ உயர்ந்திருக்கணும்? 2022. அதனால் நாங்கள் 22% கேட்குறோம். ஏன் உயர்த்தம் இருக்கிறீங்க? எது தடை? இதற்கு பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆகவே இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இவைகளை எல்லாம் இந்த அரசு செயல்படுத்த வேண்டும், அறிவிக்க வேண்டும். அவருடைய நிலையாவது குறைந்தபட்சம் தெளிவுபடுத்த வேண்டும். இதற்கு ஆதரவாக இருக்கிறீர்களா, மறுக்கிறார்களா அப்படின்னு தெளிவுபடுத்த வேண்டும் என இந்திய குடியரசுக் கட்சி வலியுறுத்துகிறது. இதை 22% உயர்த்த வேண்டும் என இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாநில அரசு அறிவிக்காவிட்டால் எங்களுடைய வணக்கத்திற்குரிய தலைவர் பாசர் அம்பேத்கருடைய பிறந்த நாளான ஏப்ரல் 14 நாடு முழுதும் பல்வேறு மக்களை திரட்டி பல்வேறு பகுதிகளில் களமிறங்கி போராட்டங்களை நடத்துவது என இந்திய குடியரசுக் கட்சி ஓராண்டு காலத்துக்கு இந்த போராட்டத்தை தமிழகம் முழுதும் நடத்துவதென திட்டமிட்டிருக்கிறது, முடிவெடுத்திருக்கிறது. இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது கேட்டால் நான் பதில் சொல்கிறேன். சார், இப்போ ஈரோடு முன்னேற்ற மாதிரி அமைச்சர் பொன்முடி நேற்று பேட்டியில் சொல்லியிருந்தாரு. அதை பற்றி நீங்கள் எங்களுடைய கருத்து, இந்த இடைத்தேர்தலிலே கூட எவ்வளவுதான் செலவழித்திருந்தாலும் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அவ்வளவு எளிதாக இருந்திருக்காது. அவர்கள் எவ்வளவு முறைகேடுகளை செய்திருந்தாலும் கூட அதையெல்லாம் மீறி மக்கள் கிளர்ந்தெழுந்து இந்த அரசுக்கு எதிராக வாக்களிக்கிற சூழ்நிலை தான் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதை எதிர்க்கட்சிகள் பயன்பெற்றிருக்கலாம். ஆனால் எதிர்க்கட்சிகள்
பயன்படுத்த இயலாமல் போயிருக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் இந்த அரசுக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்கள் வாக்களிக்க வேண்டும், இல்லாமல் வாக்களிக்காமல் இருக்க வேண்டும். இல்லை, அவங்களுக்கு சீமான் அவர் ஒரு கட்சியை சார்ந்தவர், அவருக்கென தனியாக கொள்கைகள் இருக்கிறது. அந்த கொள்கைகள் இன்னமும் முழுமையாக தமிழ்நாட்டில் செயல்படுத்தவே முடியாத கொள்கைகள். அவர் தமிழ் தேசியவாதி. ஆகவே அவருடைய கருத்து என்பது அது வேறுபட்டது. எனவே அவரை ஆதரிக்க வேண்டும் நாங்கள் சொல்வதற்கான முகாந்திரங்கள் எதுவும் இல்லை. வருகின்ற தேர்தலில் கூட்டணி நீங்கள் வேற ஏதாவது மாறுறதுக்கு வாய்ப்பு ஐயா? அதிமுக கூட்டணி இருப்பீங்களா, வேற கூட்டணி போறீங்களான்னு கேட்குறாங்க. வர சட்டமன்ற தேர்தல் நாங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் காலத்திலே தொடங்கி நடுவிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு கூட்டணி வைத்த சில சந்தர்ப்பங்களை தவிர புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்